Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். இந்து கோவில் மீட்பு ஆர்வலரான ரங்கராஜன் நரசிம்மன் கைது செய்யப்பட்ட நிலையில் தனக்கு காவல்துறை இடையூறு தந்ததாக அவரது வழக்கறிஞர் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் கொடுத்த புகாரின் பேரில் ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மன் கைது செய்யப்பட்டார். பின்னர் பெண் வழக்கறிஞர் ஒருவரை அவதூறாக பேசியதாகவும் அவர் மீது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து ரங்கராஜன் நரசிம்மன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இவரது வழக்கு சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. ரங்கராஜன் நரசிம்மன் தரப்பில் விஜயராகவன் என்ற வழக்கறிஞர் வாதாடுகிறார். இந்நிலையில் ரங்கராஜன் நரசிம்மன் வழக்கில் ஆஜராக விடாமல் தனக்கு இடையூறு தரப்பட்டதாக விஜயராகவன் கூறியுள்ளார். இது தொடர்பாக தமிழக ஆளுநர், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், தமிழக முதல்வர், பார் கவுன்சில் தலைவர், டிஜிபி அலுவலகம் ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ரங்கராஜன் நரசிம்மன் தரப்பில் வழக்கறிஞராக நான் வாதாடுகிறேன். அவர் நீதிமன்றத்தில் காவலில் அடைக்கப்பட்ட நிலையில் காவலை நீட்டிக்க வேண்டி அவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் தரப்பில் நான் வாதாடினேன். இந்த வழக்கு மதியம் விசாரணைக்கு வரும் என எனக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனால் நான் உயர் நீதிமன்றத்திலிருந்து எழும்பூர் நீதிமன்றத்திற்கு விரைந்தேன். நான் வெளியே வந்தபோது பீர் முகமது என்ற சைபர் கிரைம் காவல் அதிகாரி எனது செல்போன் எண்ணை கேட்டார். நான் செல்போன் எண்ணை கொடுத்துவிட்டு எனது காரில் ஏறி எழும்பூர் நீதிமன்றத்தில் சென்று கொண்டிருந்தேன். அப்போது அசோகா ஹோட்டல் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் பின்னர் 3 முதல் 4 போக்குவரத்து காவலர்கள் நான் சென்ற காருக்கு அருகே வந்து ஓட்டுநரை கீழே இறங்க சொன்னார்கள். அவர் இறங்கியவுடன் ஒரு காவலர் ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்தார். பின்னர் மற்றொரு காவலர் அவரை காரில் இருந்து இறங்க சொன்னார். அப்போது உட்கார்ந்து இருந்தவர் அவர்கள் கூறிய வண்டி எண் இதுதான் என்று கூறினார். எனவே காவல்துறையின் நடவடிக்கையில் ஏதோ தவறு இருப்பதாக நான் உணர்ந்து கொண்டேன். பின்னர் நான் இருக்கும் லொகேஷனை எனக்கு நெருக்கமானவர்களுக்கு அனுப்பினேன். ரங்கராஜன் நரசிம்மன் மீது தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்தது சட்டவிரோதமானது. என்னை இந்த வழக்கில் ஆஜராகாமல் தாமதப்படுத்தவே காவலர்கள் என்னை தடுத்ததாக உணர்கிறேன். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இருக்கிறது. இதிலிருந்து கார் ஓட்டுநர் எடுத்த ஒரு புகைப்படத்தை மட்டும் இணைத்துள்ளேன். ஒரு வழக்கறிஞரை பணி செய்ய விடாமல் தடுப்பது சட்டவிரோதமாகும். இன்று எனக்கு நடந்தது நாளை வேறு ஒருவருக்கு நடக்கலாம். எனவே இந்த விவகாரத்தை உங்கள் பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன் என்று விஜயராகவன் கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.